இந்தியா வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா செகண்ட் டெஸ்ட்டு டே 1 நடந்து முடிஞ்சிருச்சுங்க. செகண்ட் டெஸ்ட்டில் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து டாஸை வின் பண்ணி பேட்டிங் ஆடினாங்க. பேட்டிங் ஆடி 55க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். நம்ம சிராஜ் வந்து சூப்பராக பவுலிங் போட்டாருங்க. என்ன மாதிரி பவுலிங் போட்டார் தெரியுமா? சூப்பராக பவுலிங் போட்டார். 9 ஓவரு 15 ரன் கொடுத்து 6 விக்கெட் எடுத்துட்டாருங்க. சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து பவுல் அவுட் ஆயிட்டாங்க. 55க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்கங்க. அடுத்தது ரிப்ளே வந்து இந்தியா பேட்டிங் ஆடினாங்க. இந்தியாவும் பேட்டிங் ஆடி அவ்வளோனா ஸ்கோர் அடிக்கலைங்க. 153 தான் அடித்தாங்க இந்தியாவும் ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அதிகபட்சமாக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இந்தியாவுக்கு அடித்தது வந்து நம்ம விராட் கோலி, கிங் கோலி தான். அவர் மட்டும்தான் அடிச்சிருந்தாரு. வேறு யாருமே நம்மளுக்கு அடிக்கலை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். அடுத்தது வந்து அவங்க இதுலேயும் பவுலிங் சூப்பராக போட்டிருக்காங்கங்க. ரபாடா 3 விக்கெட் எடுத்தார். லுங்கி 3 விக்கெட்டு. பர்கர் 3 விக்கெட்டுங்க. அவங்களும் சூப்பராக போட்டாங்கங்க. அப்புறம் மறுபடியும் செகண்ட் இன்னிங்ஸை வந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்டார்ட் பண்ணி அவங்க மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 62 ஃபார் 3ங்க. மறுபடியும் 3 விக்கெட்டை வந்து விட்டுட்டாங்கங்க. இன்றைக்கி மட்டுமே மொத்தம் எவ்வளோ விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க தெரியுமா? இன்றைக்கி மட்டுமே ஃபஸ்ட்டு மோஸ்ட் விக்கெட்ஸ் ஆன் டே 1 டெஸ்ட்டு வந்து இது தாங்க இருக்குது. இன்றைக்கி மட்டுமே 23 விக்கெட் எடுத்திருக்காங்கங்க. ஃபஸ்ட்டு நாள் டே 1 ஆஃப் டெஸ்ட் மேட்ச்சில் வந்து அதிக விக்கெட் எடுத்தது ஒரே நாளில் வந்து 23 விக்கெட்டுங்க இன்றைக்கி. அது வந்து 2வது இடத்துல இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாண்டை வந்து மெல்பர்னில் 1902 எடுத்திருக்காங்கங்க 25 விக்கெட்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தா இது தாங்க 23 விக்கெட் எடுத்திருக்காங்கங்க ஒரே நாளில். ஒரே நாளில் 23 விக்கெட் எடுத்திருக்காங்கங்க. இதை வந்து இந்தியாவில் எடுத்திருந்தாங்கன்னா ஸ்பின்னிங் விக்கெட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் எடுத்ததுனால அதுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இந்தியாவில் எடுத்திருந்தா பிச்சு வந்து இந்தியாவுக்கு சேரமாக வச்சுருக்காங்க, அதனால தான் விக்கெட் விழுந்துச்சுன்னு சொல்லிடுவாங்க. சவுத் ஆஃப்ரிக்கானா யாருமே எதுவும் பேச மாட்டாங்கங்க. என்ன பண்ணுறது, அப்படி இருக்குது இப்போ. ஆனால் இந்தியா வந்து இந்த மேட்ச்சையும் ஜெயிப்பாங்களா? இல்லை மேட்ச்சு கண்டிப்பாக ரிசல்ட் உண்டுங்க. ஒன்று இந்தியா ஜெயிக்கும், இல்லைனா சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிக்கும். ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிக்கணும்னா இன்னும் நல்லா பேட்டிங் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா மார்க்ரம் இருக்கார், அப்புறம் டேவிட் இருக்கார். நான் இந்தியாவும் பவுலிங்கும் சூப்பராக போட்டுட்ருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் வந்து முகேஷ் குமார் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஜஸ்பிரீத் பும்ரா 1 விக்கெட் எடுத்துட்டாரு. இன்னும் நாளைக்கு செகண்ட் டேயில் வந்து மார்னிங் செஷனில் நல்லபடியாக இந்தியா பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா பேக் ஃபுட் போயிடுவாங்க. என்னங்க இந்தியா வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து 150க்கு 151 ஃபார் 1 தாங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் 150 ஃபார் 1ங்கிறேன், 150 ஃபார் 4 இருந்தாங்க. அதுக்கப்புறம் 6 விக்கெட்டு ஒரு ரன்னு கூட இல்லாமல் எல்லா விக்கெட்டையும் விட்டுட்டாங்கங்க. இந்தியா பேட்டிங் வந்து ரொம்ப புவருங்க இன்னைக்கு. ராகுல் அவுட் ஆனார். அப்புறம் ஜடேஜா அவுட் ஆனார். அப்புறம் பும்ரா அவுட் ஆகிட்டாரு. அப்புறம் சிராஜ் ரன் அவுட்டு. பிரசாந்த் அவுட் ஆகிட்டாருங்க. கோலிக்கு யாருமே ஸ்டாண்ட் கொடுக்கலங்க. கோலிக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்டாண்ட் கொடுத்துருந்தா கோலி இன்னும் கொஞ்சம் நல்லா அடித்து ரன்னை கொண்டு போயிருப்பார். பாவம் கோலி ஒரு மணி நேரம் தவிச்சிட்டு இருந்தாருங்க. அதுதாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. கோலி மட்டும் கொஞ்சம் அடிச்சிருந்தாருன்னு வச்சுங்களேன், யாராச்சும் ஒருத்தவங்க ஸ்டாண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. கொஞ்சம் கோலி இன்னும் கொஞ்சம் லீடை வந்து அடிச்சிருப்பார் 100க்கு மேலே. ஆனால் இப்போயே லீடு வந்து 100க்கு மேலே லீடு வந்து இன்னும் 88 தான் வச்சுருந்தாங்க இந்தியா. ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா விளாண்டுருந்தாங்கன்னா கோலிக்கு யாராச்சும் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா 100க்கு மேலே போயிருந்துருக்குங்க. வழக்கம் போல் வந்து இன்றைக்கி வந்து ஜெய்ஸ்வால் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. அவர் 0 தான் அடிச்சிருக்காரு. ரோஹித் சர்மா கேப்டன் 39 ஓவர் நல்லா விளாண்டார். சுப்மன் கில் பரவாயில்ல 36 விளாண்டார், நல்லா தான் விளாண்டார். கோலி சொல்லவே தேவையில்ல, அவரோட பார்ட்டை கண்டிப்பாக விளாண்டுட்டு போயிட்டார். ஏன்னா அவர் யாருக்குமே சப்போர்ட் கொடுக்கல கோலிக்கு. அவரோட பார்ட்டை வந்து கோலி நல்லா விளாண்டாரு. 46 அடிச்சார். ஸ்ரேயாஸ் ஐயர்னா வேஸ்ட்டுங்க. ஃபாரின் கண்டிஷனில் சொதப்புறாரு நல்லா. இந்தியாவில் மட்டும்தான் அடிக்கிறாரு. சவுத் ஆஃப்ரிக்காலாம் ஒரு அடிக்கவே இல்லை. டெஸ்ட்டில் வந்து ரொம்ப சொதப்புறாருங்க ஸ்ரேயாஸ். அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா விளாடணும். கேஎல் ராகுல் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா ஃபஸ்ட் டெஸ்ட்டில் பயங்கரமாக விளாண்டாரு. அவர் இல்லைன்னா ஃபஸ்ட் டெஸ்ட்லேயே இந்தியா வந்து காலியாக இருக்கும். பரவாயில்ல கேஎல் ராகுல். அடுத்தது வந்து ஜடேஜா டக்கு, பும்ரா டக்கு, சிராஜ் டக்கு, பிரசாந்த் டக்குங்க. என்ன ஒரு மேனாக தவிச்சது வந்து கோலி தான் ரொம்ப தவிச்சார். வேறு யாருமே சப்போர்ட் இல்லை இந்தியாவுக்கு. இந்தியா வந்து நாளைக்கு டே 2ல் மார்னிங் செஷனில் குயிக்ஸாக விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா
ஒரு ஹோப் இருக்கும் இந்தியாவுக்கு. இல்லைன்னா லீடு அடிக்க விட்டாங்கன்னா மறுபடியும் சவுத் ஆஃப்ரிக்கா பேக்கு வந்துடுவாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஒரு டார்கெட் 200 செட் பண்ணாங்கன்னா இந்தியாவுக்கு கஷ்டமாக போயிடும். அதுக்குள்ளே நாளைக்குள்ளே சீக்கிரம் சவுத் ஆஃப்ரிக்கா விக்கெட்ஸ்னால் எடுத்துடணும். அப்போ நாளைக்கு என்ன நடக்குதுன்ட்டு எப்படி bowling போட போகிறாங்கன்னு தெரியல. சவுத் ஆஃப்ரிக்காவை வந்து பீட் பண்ணியே ஆகணும். பார்க்கலாம்.